டுடே என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஃபேக்டோரியல்னா என்னங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு நம்பரோட ஃபேக்டோரியலை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா என்ன பண்ண போறோங்க? 5 அப்படின்னு இருந்ததுன்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 0 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்குங்க? 0. ஸோ ஃபேக்டோரியல் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம்க்கு எப்பவுமே நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? 0 யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாங்க டுடே ப்ரோக்ராம் போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபேக்டோரியல்னா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியும் நம்ம போடலாம், இல்ல நம்மளே ஒரு வேல்யூவை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை ஃபைண்ட் பண்ண முடியும். மெயின் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட் சிங்கிளா வச்சு ஒரு மெயின்லயும் போடலாம், இன்னொரு ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்ணி விட்டும் போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெறும் மெயின் ஃபங்க்ஷன்ல எப்படி போடுவோம்? இன்ட் எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ண போறோம் நம்மளே கொடுத்துடலாம். 5, ஐ நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்தது ஃபேக்ட். சும்மா ஃபேக்ட்னே தான் வைக்கணும், இல்ல வேரியபிள் நேம் என்ன வேணா வச்சுக்கலாம். 1 எது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம்? ஆர் I equal to 1, I less than or equal to என்னதுங்க? நம்பர் 5 வரைக்கும் இருந்தா ஐய பிளஸ் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும்லங்க? ஃபர்ஸ்ட் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்போம், கண்டிஷன் செக் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் லூப் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபேக்டோரியல் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். fact equal to fact into I. அவ்வளவுதான். இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணா போதுங்க? இப்போ ஃபேக்ட வந்து ஒவ்வொரு டைமும் என்ன நம்பர்னு வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம என்ன தந்துருவோம்னா லூப்புக்குள்ளேயே நம்ம வந்து வேல்யூவை கொடுக்கணும். ஓகேங்களா? இல்ல ஒட்டுக்கா முடிச்சக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ வேணும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஐயோட வேல்யூ 1, 1 less than or equal to 5, ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் என்னவே ஆகும்? உள்ளேயே வரும். இப்போ நான் ஐயோட வேல்யூ 10 தந்துட்டு இதை ரன் பண்றேன். நம்மளுக்கு ஏதாவது அவுட்புட் டிஸ்பிளே இருக்கா? எந்த அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகாது, ஏன்னா ஃபால்ஸ். ஃபார் அப்படிங்கிறது என்னதுங்க? ப்ரீ டெஸ்டட் லூப் ஆர் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ளேயே நம்மள அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மூவிக்கு போறோம்னா தியேட்டருக்கு டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நம்மளால உள்ளேயே என்ன ஆக முடியுங்க? என்டர் ஆக முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாமே என்னன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஐடி கார்டு பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் நம்பர் எங்க இருந்தாலும் ஓகே, என்ட்ரி ஆகும் போதே நீங்க அந்த யூசரா இல்லையான்னு செக் பண்றாங்க. யூசரா இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ள போய் ப்ராசஸ் பண்ண முடியும். சேம் அதே லாஜிக் தான் ஃபார் லூப். இப்போ நான் ஐயோட வேல்யூ 1 தந்திருக்கேன். 1 less than or equal to நம்பர். நம்பர் மீன்ஸ் 5, ட்ரூ. அப்போ உள்ள வரும். உள்ள வந்து நீங்க என்ன பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா ஃபேக்ட். ஃபேக்டோட வேல்யூ என்ன? 1. 1 இன்டூ ஐயோட வேல்யூ நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? 1. அப்போ 1 இன்டூ 1 எவ்வளோன்னு போய் ஃபேக்ட்ல இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும்? சேம் 1னே ஸ்டோர் ஆகி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபேக்டுக்கும் நான் 0 தரக்கூடாது, ஐக்கும் நான் 0 தரக்கூடாது. இப்போ நான் ஜஸ்ட் இதை ரன் பண்ற அதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் ஆகிறத நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ 1 இருக்கும், 2 இருக்கும், 6, 24, 120. இதுவே ஐயோட வேல்யூ நான் 0 டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த நம்பரை 0வால மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0 எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சேம் 1னே யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? இப்போ 1 இன்டூ 1 1. அது எதில் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஃபேக்ட்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. அகெயின் இங்க போகும். ஐயோட வேல்யூ இப்போ 1 இருக்கு. இப்போ 1 பிளஸ் 1 என்ன வந்துருங்க? ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ 2 less than or equal to 5, ட்ரூ. இப்போ உள்ள வரும். ஃபேக்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 1. ஃபேக்ட்ல என்ன வேல்யூ இருக்குங்க? இப்போ நம்மளுக்கு 1 இருக்கு. 1 இன்டூ ஐயோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? 2. அப்ப
அப்போ 1 into 2 எவ்வளோ வரும்? 2 நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடும். கிளியருங்களா? அகெயின் இங்க போகும், பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 இருந்தது, இப்போ 2 + 1 ஐயோட வேல்யூ என்னன்னு ஆயிரும்? நம்மளுக்கு 3 ஆயிரும். இப்போ அகெயின் 3 less than or equal to 5 ட்ரூ உள்ள வர்றோம். ஃபேக்ட்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குங்க? 2. இப்போ ஃபேக்ட்ல கொண்டு போய் என்ன வேல்யூவா மாத்திடுச்சு? 2. அப்போ 2 into ஐயோட வேல்யூ என்ன? 3. அப்போ 2 into 3 எவ்வளோன்னு ஆயிரும்? 6. இப்போ ஃபேக்ட்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 6ன்னு இருக்கும். அகெயின் ஐயோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். 3 + 1 4. இப்போ உள்ள வருது, என்ன வேல்யூ இருக்குங்க? ஃபேக்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 6. 6 into 4 என்ன வரும்? 24ன்னு நம்மளுக்கு ஃபேக்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி விட்டு, கரெக்டுங்களா? அகெயின் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். 4 + 1 5ன்னு வரும். 5 less than or equal to 5 ட்ரூ. இப்போ அகெயின் உள்ள வருவீங்க. ஃபேக்ட்ல இப்போ என்ன வேல்யூ இருக்குங்க? ஃபேக்ட் இன்டூ ஐ. ஃபேக்ட்ல இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 24. இப்போ 24 into 5 என்ன ஆன்சர் வருங்க? 120 ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ ஃபேக்ட்ல நம்மளுக்கு 120ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்றோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபைனலா நான் என்னெல்லாம் வந்திருக்கோம்? 1 இருந்தது, 2 இருந்தது, 6 இருக்கு, 24 120 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? இப்போ எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரணும். ஒவ்வொரு டைமும் ரன் ஆகும்போது வேல்யூல சேஞ்ச் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெளியே அவுட். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோங்க? அவுட்டர் லூப்ல கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ வெளியே கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னா 120 பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு நம்ம கமாண்ட் கொடுத்துக்கலாம். The fact value is 120 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். கிளியருங்களா? ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதே ப்ரோக்ராம யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணுங்க? ஜஸ்ட் பிரிண்டர் ஸ்கேன்ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணா போதுமா? பிரிண்டர்ல என்டர் த நம்பர்னு கொடுத்துக்கிறோம். இது ஒரு கமாண்ட். கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ண போறோம். இன்டீஜர் வேல்யூ கெட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கேன்ஆஃப். பிரிண்டர் ஸ்கேன்ஆஃப் போட்டிருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன வேல்யூ கெட் பண்ண போறேன்? நம்பரை கெட் பண்ண போறேன். கரெக்டுங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன மட்டும் பண்ணா போதுன்னா, என்ன ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம். வேல்யூவை நம்ம n இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூவை டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ஆகும் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோங்க? வேல்யூவையே கெட் பண்ண போறோம். கரெக்டுங்களா? யூசர் என்டர் த நம்பர்னு கேட்குது. நான் 6ன்னு தரேன், 720ன்னு வரும். இதுவே நான் 5 யூசரா என்ன வேல்யூ தரமோ அதுக்கான ஃபேக்டோரியல் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். கிளியருங்களா? ஸோ இதுதான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் போடுறது. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ல நான் பாஸ் பண்ணி இதே ப்ரோக்ராம் போடணும். அப்ப என்ன பண்ணணுங்க? ஜஸ்ட் நம்ம இங்க என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கோமோ அது அப்படியே நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஃபேக்ட்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ஃபைன் பண்ண போறோம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, நம்பரை யூசர் கிட்ட இருந்துதான் கெட் பண்ண போறேன். அப்போ சேம் ஏதாவது ஒரு நம்பரை பாஸ் பண்ணி விடுங்க, அதுக்கு நான் ஃபேக்டோரியல் ஃபைன் பண்றேன். அதுதான் இந்த ஃபேக்டோட ஒர்க். கிளியருங்களா? இப்போ இங்க இருக்கிறத எல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கலாம்னா, இங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கதான் நம்ம என்னவே பண்ண போறோம்? ஃபேக்டோரியலே ஃபைன் பண்ண போறோம். இங்க வேணா ஜஸ்ட் இன்ட் நம்மனு யூசரே பாஸ் பண்ற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ மேல கொடுத்துருக்க எல்லாமே நான் எங்க யூஸ் பண்ணா போதுன்னா, ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி கீழே யூஸ் பண்ணிருக்கோம். கிளியருங்களா? இங்க நம் சேம் இங்க நம் தான் தரணும். நல்லா இல்லை, இங்க ஏன்னு கூட தந்துக்குவீங்க. அந்த ஏவை நான் கெட் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த ஃபேக்டுக்கு பாஸ் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுது நான் ஒரு நம்பர் தர்றேன், அதுக்கு ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ணி தாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன். அப்போ அவனை கால் பண்ணாதான் அவனுக்கு தெரியுமா? ஸோ இங்க என்ன பண்ணி விடணும்னா, ஃபேக்ட் ஆஃப் எதை பாஸ் பண்ணணும்? எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் ஃபைன் பண்றேன்? அப்போ ஏக்கு தான் நான் ஃபேக்டோரியல் ஃபைன் பண்றேன். அப்ப
அப்ப ஏவை இங்க பாஸ் பண்ணுவேன், அது நான் இங்க நம்பரா எடுத்திருக்கேன், சேம் அப்படியே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சேம் என்டர் த நம்பர், நான் 5 தர்றேன், 120 பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? எப்படி எல்லா சி ப்ரோக்ராம் எல்லாமே எங்க தான் போகுங்க, மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். அப்ப அங்க போகணும்னா என்டர் த நம்பர்னு கேக்குது. நான் யூசர் ஒரு நம்பர் தர்றாங்க, அதை எதுக்கு பாஸ் பண்ணி விட்டுறோம்னா ஃபேக்டுக்கு பாஸ் பண்ணி விடுறோம். சேம் ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இது கிளியருங்களா? இதுவே நான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அதாவது ரிகர்ஷன்னா என்னதுங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை ரிப்பீட்டா கால் பண்ண போறேன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிகர்ஷன் சொல்லுவோம். கிளியருங்களா? ஸோ ரிகர்ஷன்னா என்னதுங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறது. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். சேம் அதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், 2 ஃபங்க்ஷன் வேணும். அதுலயும் என்ன பண்றோங்க, இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல நான் சேஞ்சஸ் பண்ணிவிட்டுனா மட்டும் போதும். கிளியருங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபேக்ட் அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஒரு நம்பரை ரிப்பீட்டா பண்ண போறேன் வித்தவுட் ஃபார் லூப். ஃபார் லூப்னா தான் என்ன ஆயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? பட் வித்தவுட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபேக்டோரியலை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப யூசர் என்ன பண்ணிடுறாங்க, என்னங்கிற ஒரு நம்பரை என்டர் பண்ணி விட்டுறாங்க. நம்பர் அப்படிங்கறத வேல்யூவை நம்ம பாஸ் பண்றோம். அந்த நம்பருக்கு நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா இஃப் என்னோட வேல்யூ ஈக்குவல் 0ன்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டன் 1ன்னு பாஸ் பண்ணி விட்டுருந்தேன். இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னா லூப் வந்து ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ரிட்டர்ன் 0 வரும். கரெக்டுங்களா? இல்லைன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்து நான் ஒரு ஒர்க்கை வந்து பண்ண சொல்றேன். என்ன ஒர்க் அப்படின்னா ரிப்பீட் ஆயிட்டே இருங்க. இப்ப நம்ம லூப் இருந்தா மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கேயே நான் அகைன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். ரிகர்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது தான் ரிகர்ஷன் சொல்லுவோம். இப்ப நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்க பாருங்க, ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ரிட்டர்ன் இது நம்மளுக்கு என்ன வேல்யூ ஃபேக்ட் பாயிண்ட் பண்ண போறோங்க, நம். நம் இன்டு ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஃபேக்ட். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்ற பாருங்க. அகைன் நான் இதே ஃபங்க்ஷனை கீழே வரும்போது அகைன் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். ஸோ ஃபேக்ட் ஆஃப் நம் மைனஸ் 1. கிளியருங்களா? புரியுதா? நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் இப்படி மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம். நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து 5ன்னு தர்றேன், எந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ரிட்டர்ன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், அதை நான் என்ன பண்ணவே இல்லைன்னா பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா printf-க்குள்ள கால் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம எதுக்குள்ள கால் பண்றோங்க, printf-க்குள்ள கால் பண்ணி விடுறோம். அவ்வளவுதான். எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு இப்ப பாருங்க நம்மளுக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். 120 பிரிண்ட் ஆயிடுச்சா? இது எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் சி ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். அங்க ஏன் ஒரு வேல்யூ யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றீங்க. நான் ஏன் printf-க்குள்ள தந்திருக்கேன்னா ஃபேக்டோரியல் வந்து printf-ஏ யூஸ் பண்ணல. printf கொடுத்தாதான் நமக்கு ஒரு வேல்யூவே பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா printf-ல கால் பண்ணி விட்டாரு. அப்போ ஏதோ இங்க ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். அதை நான் எங்க ஷோ பண்ண போறேன்னா இந்த printf-ல ஷோ பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே.
இப்போ இங்க வருது. என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்றோங்க? ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5 பாஸ் பண்ணி விடுறேன். இங்க வருது. நம் என்ன இருக்கும்? 5 ஈக்குவல் 0 1 செக் பண்றோம். ஃபால்ஸ். அப்ப ரிட்டர்ன் ஆகுமா? ஆகாது, வெளியே வந்துடும். இங்க வந்து எதை ரிட்டர்ன் பண்ண சொல்றீங்கன்னா நம்பரோட வேல்யூ என்னதுங்க? 5 இன்டூ ஃபேக்ட் அப்படிங்கிறது இந்த அவ்வளவுதான் நம்பரை இப்போ நம்பரோட வேல்யூ என்ன ஆகும்? 5 ஃபேக்ட் -1. ஸோ ஃபேக்ட் -1 அங்கே என்ன வேல்யூ போகுங்க? 4ன்னு போகும். அது எதில் போய் எதுக்கு நான் பாஸ் பண்ணி விடுறேன்னா, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம் -1 கரெக்டுங்களா? அப்போ ஆல்ரெடி நம்மள 5 இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 5 -1 4ங்கிறத அந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி விடுறேன். கிளியருங்களா? ஸோ இப்போ அங்கே நம்பருக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ போயிருக்குங்க? இன்ட்டு நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு 5 இருந்தது. இப்போ ஃபேக்ட் நம் -1 மீன்ஸ் ஃபேக்டோரியலுக்கு நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அது என்ன வேல்யூ அப்படின்னா நம் -1. அப்போது இப்போ நான் வேல்யூ வந்து 4ன்னு அங்கே போகும். கிளியருங்களா? ஸோ இப்போ அங்கே ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூ போயிருக்குங்க? ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. இப்போது நம் ஈக்குவல் 0 ஃபால்ஸ். இப்போ இங்கே வரும். நம்மள என்ன வேல்யூ இருக்குங்க? 4 இன்டூ ஃபேக்டில் நம் -1 4 -1 3ன்னு ஆயிரும். இப்போ நான் அகைன் என்ன பாஸ் பண்ணுறேன்? 3 0 1 செக் பண்ணுறோம். ஃபால்ஸ். ஸோ இப்போ அகைன் உள்ள வரும். நம்மள என்ன வேல்யூ இருக்கும்? 3 இன்டூ நம் -1 3 -1 எவ்வளோங்க? 2. கிளியருங்களா? ஸோ இப்போ அகைன் அந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணி விட்டுருக்கேன்? 2. இப்போ 2 ஈக்குவல் 0 ஃபால்ஸ். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்மள 2 இருக்கும். 2 இன்டூ நம் -1னா 1ன்னு வந்துடும். 2 -1 1. இப்போ நமக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம்? 1. அகெயின் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஃபால்ஸ். அகெயின் வரும். நம்மள என்ன வேல்யூ இருக்கும்? 1 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் நம்பர் -1. அப்போது நம்பரை மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருங்க? 1 - 1 0ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ நான் நம்பருக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன்? 0. சேம் 0 ஈக்குவல் 0. கண்டிஷன் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ட்ரூ. ஸோ நம் ஈக்குவல் 0னா ட்ரூ. ஸோ ரிட்டன் 1 அப்படிங்கிறத நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட்டுரும். கிளியருங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்? என்ன வேல்யூவெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அதுவே மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு நான் எண்ணுக்கு வந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணி விட்டுருப்பேன்? 5. அப்போ 4 5 இன்ட்டு 4ல் இருக்கும். அடுத்தது 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பாஸ் பண்ணி விட்டுருப்போம். கிளியருங்களா? ஸோ அதை நான் எங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 5ன்னு கொடுத்தா நம்ம வேல்யூ என்ன ஆயிடுச்சுங்க? 120 பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இப்போ 0 வரைக்கும் நம்மளுக்கு ஃபைன் பண்ணாது. ஸோ 0 கூட எதை பண்ணாலும் 0 வந்துடும். ஸோ அதோட நம்ம லூப்பை ஸ்டாப் பண்ணி விட்டுறோம். ஸோ டுடே ஃபேக்டோரியல் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, நார்மலாக மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தோம், யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி போட்டோம். தென் பிரிண்டர் ஸ்கேனஃப் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். தென் வேற ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கால் பண்ணோம். அதே ஃபங்க்ஷனில் ரிகர்ஷன் வச்சும் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு 2 times 3 times ப்ரோக்ராமை போட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.